717 டாஸ்மாக் கடைகளை மூட முதல்வர் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் கோவில் பள்ளி அருகே இன்னும் தொடர்ந்து டாஸ்மாக் கடைகள் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நிலையில் இருந்த செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார். வணக்கம் செல்வராஜ், இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் பதவியேற்ற பிறகு தமிழகத்தில் 717 அரசு மதுபான கடைகள் அடைக்கப்படுவதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக பள்ளி, கல்லூரி மற்றும் வழிபாடு தலங்களுக்கு அருகில் உள்ள சுமார் 500 மீட்டர் அதற்குள்ளே உள்ள அரசு மதுபான கடைகள் அனைத்தும் அடைக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். அதன்படி தமிழகத்தில் 717 கடைகள் அடைக்கப்படக்கூடிய சூழ்நிலை. திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் 146 அரசு மதுபான கடைகள் உள்ளன. இந்த கடைகளில் தற்போது 33 கடைகள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தற்போது திருநெல்வேலி தென்காசி மண்டல அரசு மதுபான கடையில் மண்டல மேலாளர் ரவிக்குமாரிடம் நாம் கேட்டபோது திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் 7 கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் அந்த 7 கடைகள் எந்த கடைகள் என கேட்டால் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. குறிப்பாக ஒரு பெயரளவில் மட்டும்தான் இந்த அரசு மதுபான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதாக இந்த அரசு என்பது தெரிவித்துள்ளது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதியிலே நீங்க நேரடியாக பார்க்கலாம், ஒரு பிரபலமான ஒரு சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்பது உள்ளது. அந்த கோவிலுக்கு அருகிலேயே சுமார் 500 மீட்டருக்கு உள்ளேயே இது போன்ற ஒரு அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு கொண்டு வருகிறது. நீங்க பார்க்கலாம், ஏன்னா பொதுமக்கள் எப்போதும் பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அருகிலேயே ரயில் நிலையங்களும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது இது போன்ற ஒரு அரசு மதுபான கடைகள் செயல்படுகிறது. குறிப்பாக நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தை சுற்றி 3 கடைகள் திருநெல்வேலியில் உள்ள மீனாட்சிபுரம் பகுதியிலும், அதே போல நெல்லை சந்திப்பில் உள்ள சிந்துமுந்துறை பகுதியிலும், அதே போல திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள பேருந்து நிலையத்தில் உள்ள ஒரு கடையும் அந்த பேருந்து நிலையத்தில் உள்ள ஒரு கடைகள் மட்டுமே அடைக்கப்பட்டுள்ளது. மற்ற 2 கடைகளும் தற்போது மிக அதிகமாக மது பிரியர்கள் நேரடியாக வந்து மதுவை வாங்கி செல்லக்கூடிய காட்சி தான் நாம் காண்பித்துக் கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் இந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு 2 பள்ளிகள், ஒன்று அரசு உதவி பெறும் பள்ளியும் இருக்கிறது, அதே போல பெண்களுக்கான மகளிருக்கான ஒரு பள்ளியும் இருக்கிறது. அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் பெரும் சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். இது போன்ற நேரடியாக இந்த பகுதியில் இந்த கடைகளை அடைப்பதாக இந்த கடை மற்றும் திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள மதுரை ரோட்டில் உள்ள கடைகளிலும் அடைக்கப்படும் எனவும் அவர்கள் நேரடியாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த கடைகள் 2மே விற்பனை என்பது மிக அமோகமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஏனென்றால் இது தொடர்பாக காவல்துறையினர் ஏற்கனவே நேரடியாக தெரிவிக்கும் போதே இது போன்ற இந்த கடைகளை அடைக்கப்படும் என்ற காவல்துறையில் மட்டுமில்லை, அந்த மண்டல மேலாளர் தெரிவித்திருந்தார். அந்த மண்டல மேலாளர் தெரிவித்த போதே இந்த கடையில் உள்ள அனைத்து மதுபானங்களும் விற்று தீர்த்த உடனேயே இந்த கடைகள் முழுமையாக அடைக்கப்படும் என தெரிவித்த நிலையில நேற்று கூட ஒரு 82 பெட்டிகள் என்பது நேரடியாக விற்பனைக்காக வந்துள்ளது. இது போன்ற நேரடியாக வரக்கூடிய இந்த கடைகளை அடைக்கப்படும் என தெரிவித்த போதிலும் கூட இந்த கடைகள் தற்போது வரை செயல்பட்டு கொண்டு வருகிறது. இது போன்ற நேரடியாக நெல்லை சந்திப்பில் உள்ள அந்த கோவிலுக்கு அருகில் உள்ள ஒரு சுடலை கோவிலுக்கு அருகிலேயே சுமார் 20 மீட்டர் கூட இல்லை, அந்த கடையிலும் தற்போது வரை செயல்பட்டு கொண்டு வருகிறது. தமிழக முதலமைச்சர் பெயரளவில் மட்டும் சட்டசபையில் தங்களுக்கான இது போன்ற கடைகள் அடைக்கப்படும் என தெரிவித்துவிட்டு இதுபோல கடைகள் எதுவும் அடைக்கப்படாதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். நீங்க நேரடியாக பார்க்கலாம், பெண்கள் தங்கள் கை குழந்தைகளை அழைத்துக் கொண்டு இங்கு வரக்கூடியதும் நேரடியாக பார்க்கலாம். ஏன்னா மிக பிரதானமான சாலையாக இருக்கக்கூடியது இந்த சாலை. இந்த சாலையில அதிகமான பெண்கள் நடமாடக்கூடியதுக்கும் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய பகுதிகளுக்கும், அது போன்ற இங்கு உள்ள ஒரு முருகன் கோயில் சாலைக்குமாரன் சுவாமி கோவில் என்பது முருகன் கோவில் என்பதும் உள்ளது. இந்த கோவிலில் மிக அதிகமான திருமணங்கள் என்பது திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் உள்ளவர்கள் நேரடியாக வந்து திருமணத்தை மேற்கொள்வார்கள். இது போன்ற நேரடியாக வரக்கூடிய இந்த பகுதியில் இது போன்ற இந்த கடைகள் என்பது தற்போது செயல்பட்டு வருவதன் காரணமாக இந்த கடைகளால் பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். அதே போல மது பிரியர்கள் நேரடியாக பார்க்கலாம், மது பிரியர்கள் இங்கே செல்லக்கூடிய பெண்கள் மீதும் மிக அநாகரிகமாக பேசி வருவதும், நேற்று கூட இதே பகுதியில் மது குடிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ஒருவருக்கொருவர் பாட்டிலை கொண்டு குத்தியதில் ஒருவர் நேரடியாக அவர் முகக்காயம் ஏற்பட்டு அவர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இங்க பாருங்க, நேரடியாக கர்ப்பிணி பெண்கள் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. இது போன்ற பெண்கள் நேரடியாக நடமாடி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இது போன்ற அரசு மதுபான கடைகள் இருக்கு. அதே போல ஒரு மூதாட்டியும் நேரடியாக வந்து கொண்டிருக்கிறார். இது போன்ற மிக பரபரப்பாக இயங்கக்கூடிய இந்த பகுதியில் இது போன்ற ஒரு அரசு மதுபான கடைகள் செயல்படுவதன் மூலமாக இந்த பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு
ஆளாயுள்ளார்கள். ஆனால் இந்த தகவலை குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் 7 கடைகள் அடைக்கப்பட்டு உள்ளதாக மண்டல மேலாளர் ரவிக்குமார் தெரிவித்து வருகிறார். ஆனால் அவர் பத்திரிகையாளரிடம் எந்த கடைகள் என்பது விவரங்களை தெரிவிக்க அதிகாரிகள் மறுத்துள்ளார். ஏனென்றால் அவருக்கே தெரியும் இது போன்ற கடைகள் எதுவும் அடைக்கப்படாமல் பேரளவில் மட்டும்தான் சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் 3 கடைகள் மட்டுமே அடைக்கப்பட்டுள்ளதாகவும் நமக்கு வரக்கூடிய தகவல் என்பது தெரிவித்துள்ளது. முற்றிலுமாக அதிகாரிகள் தவறான தகவலை இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இது போன்ற கடைகள் இருப்பதன் மூலமாக இங்குள்ள பெண்கள் மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். ஆகவே இது போன்ற பாருங்க, நீங்க நேரடியாக பார்க்கலாம், நடு ரோட்ல நின்று தற்போது மதுப்பிரியர்கள் இது போன்ற ஒரு பிரச்சனைகள் செய்து கொண்டு வருவதன் காரணமாக பொதுமக்கள் எப்படி நடமாட முடியும் என்பதுதான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் கடைக்கு எதிரேயே குடித்து விட்டு நேர மதுவை அறிந்து விட்டு மதுப்பிரியர்கள் சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்களிடமும் பெண்கள் மத்தியிலும் மிக சிரமத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. இது போன்ற இந்த தகவலை உண்மையிலேயே தமிழக முதலமைச்சர் பொதுமக்கள் மீது கவனம் இருந்தாலோ அல்ல அவங்க மீது அக்கறை இருந்தால் உடனடியாக எந்தெந்த கடைகள் என்பது நம்பர் தெரிவிக்கப்படாமல் இந்த பகுதியில் உள்ள கடையில் இன்று முதல் செயல்படாது என மிக தெளிவாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. மாலதி, செல்வராஜ் தொடர்பான விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.